காரக்குழம்பு வாசம் சூப்பரா இருக்கு. எனக்கும் இதே ஊத்துங்க. நான் அப்புறமா சாம்பார் ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன். சரி. நல்ல மனமா இருக்கு. மாமா உங்களுக்கு? எனக்கு முதல்ல சாம்பாரை ஊத்து, அப்புறம் காரக்குழம்பு சாப்பிடு. சரிங்க மாமா. என்ன சுந்தரம், இந்த சாம்பாரை போய் வேணான்னு சொல்லிட்டியே, கொடுத்து வைக்கல உனக்கு. என்ன பண்றது சண்முகம், எனக்கு தான் கொடுத்து வைக்கல, உனக்கு கொடுத்து வச்சிருக்குப்பா, நீ சாப்பிடு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவங்களுக்கு எல்லாம் சாம்பார் ஊத்து. சரிங்க மாமா. அத்தை, நீங்களும் காரக்குழம்பே ஊத்திக்கங்க. டேஸ்ட் செமையா இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு சாம்பார் தான் வேணும். எனக்கும் சாம்பார் தான். அண்ணா, எனக்கும் சாம்பாரே ஊத்துங்க. சரி. போதும் அண்ணா. பூமதி அம்மா, நீயும் சுகாசினியும் இந்த சாம்பாரை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கருத்தை சொல்லுங்க. சரிங்க அண்ணே. ஏமா பூமதி, சொல்றது கொஞ்சம் கேளமா. அந்த சாம்பாரை விட இந்த காரக்குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, அசந்து போயிடுவேன். ஏங்க, உங்களுக்கு காரக்குழம்பு பிடிச்சா நீங்க சாப்பிடுங்க, எங்களையே சாம்பாரை சாப்பிட விடாம தடுக்கிறீங்க. அதானே. நிலைமை தெரியாம அம்மாவும் பொண்ணும் சாம்பாரை சாப்பிடறதுக்கு இப்படி நாக்கு தொங்க போட்டு அலையறாளுங்களே, இவளுங்களை எப்படி தடுக்கிறது? அத்தை, அது கண்ணே, முதல்ல வச்ச சாம்பார் கூட எப்படி இருந்திருக்குமோ என்னமோ, ஆனா ரெண்டாவதா வச்சிருக்க பாரு சாம்பார், சும்மா வேற லெவல் கண்ணு. சண்முகம், என்னையா சொல்ற நீ? ரெண்டாவதா செஞ்ச சாம்பாரா? ஆமா சுந்தரம், இத உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, முதல்ல அண்ணன் வச்ச சாம்பார்ல பல்லி விழுந்துருச்சு. நல்ல வேளை அண்ணன் அதை பார்த்துருச்சு. அந்த பல்லியை தூக்கி போட்டு சாம்பாரை கொட்டுறதுக்குள்ள என் பொண்டாட்டி, என் மக, என் மாப்பிள்ள எல்லாரும் தெரியாம அதை சாப்பிட்டாங்க. உடனே அண்ணன் புளிய கரைச்சி வாயில ஊத்தி அதை வாந்தி எடுக்க வச்சிருச்சு. வாந்தி எடுத்து டயர்டாகி தான் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏமா அண்ணோ, நீ அதுக்கப்புறமா இன்னொரு தடவை சாம்பார் வச்சியா? ஆமாங்கம்மா, மறுபடியும் ரெண்டாவது தடவை வச்ச சாம்பார் தான் இது. வள்ளி விழுந்த சாம்பாரை நான் கீழே கொட்டிட்டேன். அதனால நீங்க பயப்படாம சாப்பிடலாம். இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு? உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தானே பயம் வரும். எல்லாம் சொதப்பிருச்சு. உண்மையிலேயே சாம்பார் செம்ம டேஸ்டியா இருக்கு. அதுவும் தனியா இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. சொன்ன இல்ல, என்னங்க நல்லா இருக்கு. கொடுத்து வைக்கல, ஊத்துங்க. இப்படி சொதப்பிருச்சு. அண்ணோ, சும்மா உன்னை பாராட்டுறதுக்காக சொல்லல, உன் கைக்கு அந்த தெய்வம் ருசிய வரமா கொடுத்திருக்கு. இல்லனா இப்படி ஒரு டேஸ்ட் வரவே வராது. ரொம்ப சூப்பரா இருக்குமா? ஆமா அண்ணோ, கலக்கிட்டீங்க போங்க. சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. என்ன சுந்தரம், அவங்க மட்டும் சாப்பிட்டு இருக்கிறாங்க, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஒண்ணுமில்ல சண்முகம், பூமதி சாதாரணமா இவ்வளோ யாரையும் பாராட்ட மாட்டா. இன்னைக்கு இவளே இப்படி பாராட்டுறான்னா உண்மையிலேயே அண்ணன் வச்ச சாம்பார் சூப்பரா இருக்கும்னு மனசுக்கு தோணுது. அத சாப்பிட முடியாம போயிடுச்சேன்னு தான் மனசுக்குள்ள அப்படியே கஷ்டமா இருக்குதியா, அவ்வளவுதான்.